Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் டெலிஷியஸ் லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். அதுவும் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா ஈஸியா சமைக்கிறது அப்படிங்கறதையும் நான் சொல்ல போறேன். டைமர் ஆன் பண்ணிக்க போறோம். எவ்வளவு நிமிஷத்துல முடிக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். கட் பண்ணி குக் பண்றதும் மொத்தமாவே வந்து நான் அரை மணி நேரத்துக்குள்ள பண்ணி முடிக்கலாம் அப்படினு டைமர் ஆன் பண்ண போறேன். என்னென்ன நம்ம செய்ய போறோம் அப்படினா வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், வடகம், அப்புறம் மசாலா தயிர். அது கூட ரைஸும் சேர்த்துட்டு 30 நிமிஷத்துல முடிக்கிறோமா இல்லையானு பார்க்கலாம் வாங்க. நம்ம தேவையான காய்கறி எல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு அலசி வச்சுக்கலாம். அந்த தண்ணி வடியட்டும். அதுக்குள்ளே அரிசி 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அந்த அரிசியை நல்லா கழிஞ்சிட்டு அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அரிசியை 7லேருந்து 8 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட் கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காயட்டும். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணும்போது எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் டைமும் சேவ் ஆகும். அடுத்து அது வதங்கிட்டு இருக்கட்டும். புளிக்குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்போவுமே புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது கத்திரிக்காய் ஒரு சைடு வெந்திருக்கும், அதனால இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. அடுத்து பூண்டு ரெடி பண்ணிடலாம். பூண்டை உரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் உரித்தோம் அப்படின்னா தோல் ஈஸியாக நம்மளுக்கு உறிஞ்சு வரும். டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது நம்ம அதில் வெந்தயம், சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கடுகு 3 சேர்த்திக்கலாம். அடுத்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போது ரைஸ் ஊறி இருக்கும், அதனால் நம்ம ரைஸை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். வெங்காயத்தையும் சேர்த்திட்டு இதில் வதக்கி விட்டுடலாம். புளி வந்து ஒரு எலும்பிச்சம்பழ சைஸ் அளவு எடுத்துக்கலாம். இது வந்து புளிக்குழம்புக்கும் ரசத்துக்கும் ரெண்டுத்துக்குமே அவனில் 2 நிமிஷம் வச்சிடலாம். ஊற வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு புளி கரைக்கிறதுக்கு நல்லா ஃபுல்லாக எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இனி இதில் மஞ்சள் தூள், கறி மசாலா, அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் 3 சேர்த்திக்கலாம். கறி மசாலா வீட்லேயே செஞ்சது. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்குங்க. இது நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். இந்த தக்காளியில் பாதியை புளிக்குழம்புக்கும் பாதியை ரசத்துக்கும் வச்சுக்கலாம். பாதியை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். அந்த தக்காளியோட தண்ணியிலேயே கொஞ்சமாக அது வதங்கிட்டுருக்கும். இனி நல்லா அதை வந்து மசிச்சு விட்டுட்டு புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சத்தை வந்து ரசத்துக்கு வச்சுருக்கிறேன். இது நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு இந்த சாப்பரில் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு ஒரே சைஸில் கிடைக்கும். சீக்கிரமாகவும் நம்ம வறுவல் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காய் சூப்பராக வதங்கிருச்சு. கத்திரிக்காவை குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்மளுக்கு கத்திரிக்காய் குழம்போட வேலை முடிஞ்சுது. எனக்கு கிட்டத்தட்ட 14 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நான் வந்து அவகேடோ ஆயில் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஆயில் எல்லாமே வந்து ஒரே ஆயில் யூஸ் பண்ணாமல் மாற்றி யூஸ் பண்ணுறது தான் நம்ம உடம்புக்கு நல்லது. அதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக கறி மசாலா, உப்பு எல்லாமே சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு வறுவலை இனி அப்பப்போ நம்ம கிளறி விட்டால் மட்டும் போதும். நான் உருளைக்கிழங்கு வறுவலோட வேலை முடிஞ்சது. வடகம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். காஞ்சிட்ருக்கட்டும். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது நம்ம மசாலா தயிர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அடுத்தது எலுமிச்சம்பழம் சேர்த்திக்கலாம். எலுமிச்சம்பழம் அரை மூடி
புழிஞ்சு விடுறேன். எலுமிச்சம்பழம் சேர்த்திக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறமா பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். நம்ம ப்ளெயினாக தயிர் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தயிருக்கு உருளைக்கிழங்கு வறுவல் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மசாலா தயிர் வேலை முடிஞ்சது. அப்பப்போ உருளைக்கிழங்கு வறுவலை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். மசாலா தயிர் வேலை முடிஞ்சது. இதை எடுத்து வச்சிடலாம். அப்புறம் நம்ம ரசத்துக்கு தேவையான பூண்டை வந்து தட்டி எடுத்துக்கலாம். நான் மிளகு சீரகம் ரெண்டையுமே தனித்தனியாக ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் பூண்டை மட்டும் இடிச்சுக்கலாம். இப்போ குக்கர் 3 விசில் வந்துருச்சு. சாப்பாடு ரெடி ஆயாச்சு. கத்திரிக்காய் புளிக்குழம்பு, சாப்பாடு, உருளைக்கிழங்கு வறுவல், தயிர் எல்லாமே நம்மளுக்கு ரெடி. வடகத்துக்கு எண்ணெய் காஞ்சிருக்குது. ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கத்திரிக்காய் புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா இப்போவே ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வேணும். நீங்கள் இந்த பதத்தில் வேணும்னாலுமே எடுத்துக்கலாம். வடகத்தை மொத்தமாக போடக்கூடாது. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் போட்டு பார்த்துட்டு தான் மீதி ஆட் பண்ணணும். எண்ணெய் ரொம்ப சூடாகி இருந்ததுன்னா எல்லா வடகமுமே கருகிரும். இப்போ கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வடகம் பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா தான் நம்மளுக்கு வேலை ஃபாஸ்ட்டாக முடியும். அடுத்த அடிசல் வடகத்தையும் போட்டு எடுத்துடலாம். வடக வேலை முடிஞ்சுது. நம்மளுக்கு புளிக்குழம்பு வேலையும் முடிஞ்சுது. இப்போ 23 நிமிஷம் ஆச்சு. இன்னும் நம்மளுக்கு ரசம் மட்டும்தான் பெண்டிங். இப்போ புளிக்குழம்பு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் நம்ம ரசத்தை கரைச்சிக்கலாம். நான் இப்போது ரசம் வந்து தாளிக்காமல் வைக்க போகிறேன். தக்காளி புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இடித்து வச்சுருந்த பூண்டை சேர்த்திக்கலாம். அதில் மிளகு, சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு வரமிளகாயும் சேர்த்திக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். உப்பும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்திடலாம். நம்ம ரசத்தோட வேலை முடிஞ்சது. ரசம் கொதிக்கட்டும். ரசம் கொதிக்க வரைக்கும் நம்ம எல்லாமே கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ரசமும் கொதிச்சிருச்சு. நம்ம ஃபுல்லாக லஞ்ச் முடிச்சாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 26 நிமிஷம் 45 செகண்ட் ஆகிருக்கு. குக்கர் விசில் அடங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் காமிச்சா ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு விசில் வந்து முடிச்சதையுமே இப்படி பண்ணக்கூடாது. சாப்பாடு பருக்கையாக இருக்கும். சூப்பரான லஞ்ச் மெனு ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிருச்சு. நம்ம லஞ்ச் மெனு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைமை விடவே சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.